2.5 சென்ட் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த 3 BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங், ஃபோயர், லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், லாஞ்ச், ஃப்ரண்ட் பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸ்லையுமே ஃபர்னிஷிங் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸை இதை ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.5 சென்ட், அதாவது 1100 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 22 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸ்பெஷல் பட்டியில் நிறைய ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் டிசைன்ஸும் அது போக நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 16x10. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்னும் பாலிஷிங் ஒர்க் பண்ணலை. பாலிஷிங் ஒர்க் பண்ணும்போது பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர். சைஸ் 8x6. ஃபோயர் எடுத்து ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16x16. நார்த் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பெரிய டிவியும் செஞ்சுருக்காங்க. கார்னரில் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு வசதியாக ஈஸ்ட் வாலில் ஸ்லைடிங் கிளாஸ் டோர்ஸோட ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோயரில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x8. சென்டரில் உடன் காட் போட்டுக்கலாம். அதுக்கு ஹெட்போர்ட் டிசைனை பேக் சைட் வாலில் ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு மேலே சின்ன ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கோட ஸ்பாட்லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸ், அது போக சைடு வால்லையும் ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் டைனிங் என்ட்ராரோம். இதோட டோட்டல் சைஸ் 16x8. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரையில் எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் 11x8 சைஸில் லான்ச். சவுத் வெஸ்ட்டில் செகண்ட் பெட்ரூம். சைஸ் 16x11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது போக உடன் காட் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 5. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து லான்ச்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 10க்கு 7. அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16க்கு 10. மற்ற 2 பெட்ரூமை மாதிரியே இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது போக சென்டரில் ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8க்கு 4. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. அடுத்து பேசேஜில் இருந்து மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி பேக் சைட் ஓப்பன் டெரஸ்க்கு என்ட்ரு ஆகிறோம். படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடியூர் பக்கத்தில் தொப்பம்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 85 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.